2 நாளா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. நாங்க எல்லாரும் என்னமோ ஏதோன்னு ரொம்ப பதறி போயிட்டோம்ப்பா. ஏன்பா திரு, எங்க யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணிருக்கலாம்ல? அப்படி என்னதான் ஆச்சு? நீ எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டியே, என்னாச்சுப்பா? திரு, உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வராம போனதும் உங்க அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாடா. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. தாத்தா, பாட்டி, முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். போன இடத்துல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதோட அந்த ஏரியால எங்கேயும் டவரும் கிடைக்கல. ஸோ அங்க காரை மெக்கானிக் ஒருத்தட்டு விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துல போய் தங்கிட்டேன். மறந்து செல்போனை வேற கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் தான் இன்னைக்கு காலையில பார்த்தப்போ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. நான் போறப்ப சார்ஜரையும் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதான் கார் ரெடியானதும் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சா? போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, டவர் கிடைக்கல, எல்லாம் சரி. ஏதாவது வீட்ல லேண்ட்லைன் இருக்கான்னு கேட்டு அதுல இருந்து நீ போன் பண்ணிருக்கலாம்ல? உன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலன்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? பாவம் திரு, உன் அம்மா என்ன பாடுபட்டா தெரியுமா? அவ சரியாவே தூங்கலப்பா. ஏன் நாம கவலைப்படலையா? திரு, நாங்க எல்லாரும் தான்ப்பா கவலைப்பட்டோம். பாட்டி, சாரி பாட்டி. இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். திரு, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன திரு யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா ஒரு தகவல் சொல்லிருக்கலாம்ல? நீ அதை ஏன் பண்ணலன்னு தெரியல. தப்புதான் அத்தை. காரு பிரேக் டவுன் ஆன டென்ஷன்ல எனக்கு உங்களுக்கு தகவல் சொல்லணுங்கிற விஷயமே மறந்து போச்சு. இல்ல பாத்துரு, என்ன இருந்தாலும் நீ சரி சொல்லு. விடுங்கள, அவன் தான் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான்ல. திரு, உனக்கு பசிக்கும், சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடுவா. வேணாம் பாட்டி, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். எனக்கு சரியா தூக்கம் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். காலையில பேசிக்கலாமா? சரிப்பா, நீ போ, நல்லா ரெஸ்ட் எடுப்பா. படுமே. லட்சுமி, இந்தா புடி, இத பத்திரமா உன் பேக்ல வச்சுக்க. என்ன பாட்டி இது? இது உங்க அம்மாவோட நகமா. இத மோகனவள்ளி கண்ணுல படாம இத்தனை நாளா பத்திரமா வச்சிருந்தேன். இது மட்டும் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சு, இதையும் எடுத்து வாயில போட்டிருந்திருப்பா. அதனாலதான் அவளுக்கு தெரியாம பத்திரமா வச்சிருந்தேன். இத உள்ள வச்சுக்கோ, அவ பார்த்தா அவ்வளவுதான். இந்த பாரு, இன்னையில இருந்து 3வது நாள் தாலி பிரிச்சு கோக்கணும். நாங்க அவ்வளவு தூரம் வர முடியுமான்னு தெரியல. அத நீங்களே ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு குடும்பத்தோட பண்ணிருங்க, சரியா? சரி பாட்டி. இங்க பாரு லட்சுமி, மாப்பிள்ளைக்கு 1000 வேலை இருக்கும். நீதான் மறக்காம சொல்லி பண்ணிக்கணும், புரியுதா? மறந்துடாத, சரியா? உன்னோட பூவும் போட்டு காலாகாலத்துக்கு நிலைச்சு நிக்க பண்ற சடங்கு இது. உன்னோட மாங்கல்ய பலம் மாப்பிள்ளைய 100 வயசு வாழ வைக்கும், சரியாம்மா? சரி பாட்டி. இன்னைக்குதான் பாட்டி சொன்ன கணக்குப்படி 3வது நாள். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம நல்ல ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடவும் இருக்கணும். இந்த கோவில்லையே குருக்கள் கிட்ட தாலி பெருக்கி போட என்ன சடங்குன்னு கேட்டு பண்ணிக்கலாம். அம்மா,
இது நீங்க என் கூடவே இருந்து எனக்கு பண்ண வேண்டிய சடங்கு. இப்போ நான் மட்டும் தனியா பண்ணிக்க போறேன். இனி இது உங்க ஞாபகார்த்தமா எப்பவும் நான் போட்டுக்கிறேன். இதை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நடந்த எந்த விஷயத்துக்கும் காரணமும் புரியல. நான் இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிறதுக்கான ஒரே காரணம், என்னை காப்பாத்த வந்து எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவருக்கு எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவரு ரொம்ப நல்லவரு. அந்த நல்ல மனசுக்கு எப்பவும் அவரு நல்லா இருக்கணும். தாலி பெருக்கி போட போறாளா? இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான், அடிச்சிட வேண்டியதுதான்.